இந்த 2019 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியில உங்களை சந்திக்க கிருபை செஞ்ச தேவனை நன்றியோடு கூட நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதம் எங்களுக்கு எப்படி இருக்கிறது, ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று பலவித ஏக்கங்கள் கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கவலைப்படாதீங்க. ஒரு முறை ஒரு பெரிய பணக்காரன் பெரிய சிட்டில கார்ல போயிட்டு இருந்தாரு. போகும்போது திடீரென்று சொன்னாராம் அவருடைய டிரைவரை பார்த்து, டிரைவர் நிப்பாட்டுங்க காரை நீட்டு. இரவான வேலை, காரை டிரைவர் நிப்பாட்டினாரு. இந்த பெரிய பணக்காரர் அங்கிருந்த ஒரு ஏழை படுத்துட்டு இருந்தார் ரோட்ல, அவரையே உற்று பார்த்துட்டு இருந்தாராம். பார்க்கும் போத டிரைவர் அநேக நேரம் செல்ல அவர் கேட்டாரா, ஐயா ரொம்ப நேரம் அந்த பிச்சைக்காரையே பார்த்துட்டு இருக்கீங்களே ஏன்னுட்டு. அப்ப இந்த பெரிய பணக்காரன் சொன்னானா, அவன் பிச்சைக்காரனா இருந்தாலும் இரவுல நிம்மதியா தூங்குறான், ஆனா நான் தூங்கி ரொம்ப நாள் ஆகுது. கவலைகள் என் தலைக்கு மேல பெருகிட்டு இருக்கு. இந்த உலகத்துல நான் ஒரு பெரிய பணக்காரனா இருக்கிறேன், ஆனா மனசுல எனக்கு சமாதானம் இல்லை. கவலை கவலை, பணம் பெருக பெருக வாழ்க்கையில கவலை. அருமையான தேவச்சனமே, உங்க வாழ்க்கையில கூட உங்க கவலைகள் வித்தியாசமா இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ரிசல்ட் குறித்த கவலை பிள்ளைகளுக்கு இருக்கலாம். பிள்ளைகளை அட்மிஷன் பண்ணணுமே, நான் என்ன செய்யணும்ன்ற கவலை பெற்றவங்களுக்கு இருக்கலாம். அநேகருக்கு சில வேளையில பைனான்சியல் ப்ராப்ளம், பண கவலைகளோடு கூட நீங்க இருக்கலாம். ஒரு சிலர், ஐயோ எனக்கு வியாதி இருக்கிறது, நான் என்ன செய்வேன், நான் எவ்வளவு முயற்சி செஞ்சோம் என் வியாதி குணமாகலேன்னுட்டு உன் வியாதியை நினைச்சு அவமானத்துல நீ கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். ஒரு சிலருக்கு, எனக்கு வயசாயும் இன்னும் வாழ்க்கை துணை கிடைக்கலையே ஆண்டவரே, இந்த மாதமாச்சும் ஒரு அற்புதம் நடக்குமான்ற கவலை உங்களுக்கு இருக்கலாம். அநேகருக்கு திருமணமாகியும் பிள்ளை பாக்கியம் இல்லை என்ற ஒரு வேதனை உங்களுக்கு இருக்கலாம். ஒரு சிலர் உடைக்கப்பட்ட குடும்ப நிலையில சமாதானம் இல்லாம இருக்கலாம். பிள்ளைகளால மிகவும் உள்ளம் உடைக்கப்பட்டவர்களா இருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ளாக சரியான பிரச்சனைகள் போராட்டத்தோடு நீங்க கடந்திருக்கலாம். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொன்னார், உங்களுக்காக யாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் என்று அர்த்தம். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னாரு, என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் உடைக்காகவும் உங்கள் உணவுக்காகவும் நீங்க கவலைப்படாதிருங்க. ஆகாயத்து பறவைகளை நோக்கி பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனாலும் பரமபிதா அவைகளையும் பிழைப்பு விட்டுகிறார் என்று. அருமையான தேவச்சனமே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், எப்பாச்சும் ஒரு காக்காவோ ஒரு குருவியோ ஒரு புறாவோ சாப்பாடு இல்லைன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கா? ஒன்றை நம்ம பார்த்திருக்க முடியாது. ஏனென்றால் பரமபிதா அவைகளை போஷிக்கிறாரு. வேதம் சொல்கிறது, அவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தமானவர்கள் அல்லவா. காட்டில் இருக்கிற பூக்களை புஷ்பங்களை பாருங்க, ஒவ்வொன்றும் அவ்வளவு அழகா வர்ணம் போட்டு காணப்படுகிறது. அவைகளுக்கு வர்ணத்தை அடிச்சவர் நம்ம பரமபிதா. அவர் நம்ம கைவிடுவாரா? ஆண்டவர் சொன்னாரு, நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க தேவைகளை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று. இந்த மாதத்துல அந்த தேவன் உங்கள் தேவைகளை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஏப்ரல் மாதம் என்ன தேவைகளோடு இருந்தாலும் பரமபிதா உங்களை பார்த்து சொல்றாரு, உன் தேவைகளை நான் அறிஞ்சிருக்கிறேன். அப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த மாதத்துல? முதலாவது, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க, என் தேவைகளை அவர் சந்திப்பாரு. இரண்டாவது, நான் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே என் தேவைகளை என் பரமபிதா அறிந்திருக்கிறார்னு விசுவாசமா இருங்க. மூன்றாவது, உங்க வாழ்க்கையில முதலாவது கர்த்தரை வைங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வையுங்க. என்னத்தான் கவலை போராட்டமா இருந்தாலும் கர்த்தர் மூலம் உங்கள் கவலை வச்சுட்டு, ஆண்டவரே நீர் என்னை பார்த்து கொள்ளுங்கன்ட்டு ஆண்டவர் மேல நம்பிக்கையோடு இருங்க. இயேசு இந்த மாதத்துல உங்களை கைவிடவே மாட்டார். உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை இந்த மாதத்துல செய்யவே செய்வார். அவருடைய வார்த்தை சொல்கிறது, கவலைப்படாதீர்கள். ஆகாயத்து பறவை காட்டிலும் காட்டில இருக்கிற புஷ்பத்தை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் அல்லவா. மரத்தை வச்சவன் தண்ணீர் ஊத்துவானா? உன்னை படைச்ச தேவன் உன்னை இந்த மாதத்துல ஆசீர்வதிப்பார், உன்னை கோடா கொடிய பெருக செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இப்பொழுது உம்முடைய பாதத்துல நான் வருகிறேன் சுவாமி. உம்முடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த 2019
ஏப்ரல் மாதம் எங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன நடக்க போகிறது என்று உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா கேள்விகளுக்கும் என் தேவன் ஒரு பதிலை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை மேல இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்துல மாறட்டும். குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இருக்கிற போராட்டங்கள் மாறட்டும். பிள்ளைகள் நிமித்தமாய் பெற்றோர் விடுகிற கண்ணீர் இயேசுவின் நாமத்துல மாறட்டும் ஆண்டவரே. வியாபாரத்துல இயேசுவின் நாமத்துல தோல்விகளை ஜெயமாய் மாற்றுங்க. கடன் பிரச்சனை மாறட்டும், மரண படுக்கை மாறட்டும், வியாதிகள் மாறட்டும். பிசாசின் பிடியினால சிக்குண்டு பில்லி சூனிய கட்டுகளால பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தால விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. வாழ்க்கையில சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தாங்க. ஐயோ, நல்லவனா வாழ ஆசைப்படுறேன், இந்த கெட்ட பழக்கத்தை விட நான் விரும்புறேன், என்னால முடியலையே, ஏதோ ஒரு பாவத்தின் வல்லமை என்னை சேற்றில தள்ளுகிறது, பாவத்துல தள்ளுகிறது, எனக்கு விடுதலையே இல்லையா என்று கவலைப்படுகிற ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு இயேசுவின் நாமத்துல நீங்க சொல்லுங்க, கவலைப்படாதிருங்க, நான் உங்களை விடுதலை ஆக்குகிற தேவன் என்று. எங்களுடைய எல்லா கவலைகளையும் இந்த வேலையில உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் சாமி. நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஆகாயத்து பறவைகளை காட்டிலும் காட்டின் புஷ்பத்தை காட்டிலும் நாங்கள் விசேஷித்தமானவர்கள், உண்மையே நம்பி இருக்கிறோம். இந்த மாதத்துல எங்கள் தேவன் கைவிடவே மாட்டீங்க. இந்த மாதத்துல அப்பாவின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு வாழ்க்கையில என்னென்னலாம் தேவை வேண்டும் என்று இப்பொழுது என்னோடு கூட ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை தேவைகளும் இயேசுவின் நாமத்தினால இன்றே நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் நீர் மாற்றி கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.